நான் உங்கள் குரு. இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ புதுசாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கட்டான தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வந்து எப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த மாதிரி மடக்கி பாதையாக வெட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துக்கு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 பெருசாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு எஃபோ ஷீட்டில் பண்ணிங்கன்னா தனியாக வரும். இப்போ வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். வந்து இந்த டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஏன்னா கம் போட்டோம்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி அது பேப்பர் தண்ணியில் பட்ட மாதிரி ஆகிடும். அதனால் டேப் போட்டுக்கலாம். இந்த ரோட்ஸில் வந்து இதில் போட்டுக்கலாம். இன்னும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது கரெக்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த இடத்துக்கு டேப் போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே டேப் போட வச்சு ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்குது. ஸ்வாடிக்கலாம் ரெடி. இப்போ வந்து இது கூட ஹேண்டில்ஸ்க்கு கூடவே அந்த இடத்துல மாட்டுறது நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு டைம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாதியாக வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த ஹேண்டில் வேலை பர்ஃபெக்டாக இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க. வந்து ரோட் பண்ணி இருக்கிற கம்ஃபர்ட் ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு பேப்பரில் வந்து நம்ம எப்படி சுட்டிக்கலாம். குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து இது கம்ஃபர்ட் ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த இடத்துல டேப் போட்டுக்கலாம். ஏன்னா கம்மு போட்டோம், எதுக்கும் நம்ம கலண்டு வராததுக்கு டேப்பும் போட்டுக்கலாம். கீழே இருக்கு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு நம்ம என்னோட மூடியை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு எஃபோ ஷீட் பட்டாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் அதிகமாக இன்னொரு எஃபோ ஷீட் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். இந்த இடத்துல கம் போட்டுக்கலாம். பத்தாதனால நான் ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதே சைஸ்லேயே வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம டேப் போட்டுக்கலாம். இல்லை கம் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஏதாவது லைட் பேப்பர்னால் தீஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் எந்த பேப்பர்னாலும் செய்யலாம். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஏஃபோர் ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோல் வந்து உள்ளே செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அது வந்து ஃபுல்லாக வீக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.